இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜாதிக்காய் மரம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கேரளாவில் கோட்டையம்ன்ற இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது. ஜாதிக்காய் வந்து அதனுடைய உள்ளே இருக்கிற சீடு வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு காய் வந்து பறித்து வச்சுருக்கேன். இந்த ரெட்டாக இருக்கிறது இல்லைங்களா, இதை நம்ம பிரிச்சுட்டு இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு பிரியாணி பிரிஞ்சிக்கெல்லாம் போட்டு அவ்வளோ வாசனையாக இருக்கும். உள்ளே இருக்கிற இந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான் வந்து ஜாதிக்காய். இதை நல்லா வந்துட்டு சாதம் வடிக்கும் போது அந்த பாத்திரத்துலேயே போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வச்சுட்டு இது வந்து மெடிசனாக குழந்தைங்களுக்கு வந்து இழைச்சிட்டு பாலில் கலந்து கொடுத்தா வயிறு வலி அதெல்லாம் வந்து சரியாகும். இந்த பூ தான் வந்துட்டு நம்ம வந்து மசாலாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து இங்கே இருக்க ஜனங்க வந்து இந்த பல்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சட்னி பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஜாதிக்காய் தான். இது ஆக்சுவலாக வந்து வெடிச்சு இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பிஞ்சு காய். ஸோ இது வந்து ஓப்பனாக வெடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். நிறைய நான் பறித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஊருக்கு எடுத்துன்னு போக போகிறோம் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டு, நம்மளுக்கு சட்னி எல்லாம்